2024-25 கல்வியாண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில், ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற போலி வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவுக்கு மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS மற்றும் சித்தா, ஆயுர்வேதா உள்ளிட்ட படிப்புகளுக்கான இடங்களுக்கு நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. அதன்படி நடப்பு கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாளை நடைபெறுகிறது. 557 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் 5:20 மணி வரை இந்த தேர்வு நடைபெற உள்ளது. 14 வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. தேர்வை 24 லட்சம் மாணவ மாணவிகள் எழுத உள்ளனர். நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வை எழுதுகின்றனர். ஒவ்வொரு நீட் தேர்வின் போதும் மாணவர்கள் கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் தேர்வு கடினமாக இருப்பதாக கூறி தேர்ச்சி பெற முடியாமல் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களும் ஆங்காங்கே அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் தற்போது வரை 42 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றும், நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களுக்கு மட்டுமே தெரியும் என்றும் கூறி ஆட்சிக்கு வந்த விடியா திமுக நாளை இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் பொம்மை முதல்வரும் வாரிசு அமைச்சரும் தேர்வை ரத்து செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காமல் ஊர் ஊராக திமுகவினர் கையெழுத்து இயக்கங்களை நடத்துவது வீண் என்றும் மக்கள் கொந்தளித்து வருகின்றனர்.